ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் யாரெல்லாம் பூனைகளின் எதிரிகள் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த எதிரிகள் எல்லோரும் பூனைகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடியவர்கள். இப்போ வாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நாம வாழ்ற இடத்தை பொறுத்து பூனைகளுக்கு எதிரிகள் இருக்காங்க. இப்ப நாம வில்லேஜ் சைடு அல்லது காட்டு பகுதியில வாழ்றோம்னா அங்கு சில எதிரிகளும், நகரங்கள்ல வாழ்றோம்னா அதற்கேத்த மாதிரி எதிரிகளும் இருப்பாங்க. இப்ப வாங்க வில்லேஜ் அல்லது காட்டு பகுதியில வாழும் அல்லது வளர்க்கப்படும் பூனைகளுக்கு யாரெல்லாம் எதிரிகள் அப்படின்னு பார்த்தரலாம். காட்டு பகுதியில காட்டு நாய்கள், நரிகள், பெரிய பள்ளி இனங்கள், முதலைகள், காட்டு பன்றிகள், கீரி பிள்ளைகள், பெரிய பெரிய கழுகுகள், பெரிய ஆந்தைகள், விஷ ஜந்துக்களான பாம்பு, பெரிய பூரான் போன்றவைகள்னால அங்கு வாழ்ற அல்லது வளர்க்கப்படுகிற பூனைகளுக்கு எப்பவுமே ஆபத்து உள்ளது. இவை பூனைகளை கடித்து குதறி சாப்பிடும் அல்லது அப்படியே விட்டுரும். விஷ ஜந்துக்கள் கடினால பூனைகள் இறக்க நேரிடும். அதனால ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்க தன்னுடைய பெட் கேட்டை பத்திரமா பார்த்துக்கணும், இல்லைன்னா வீட்டிலேயே வச்சு வளர்க்கணும். அடுத்ததா நகர பகுதியில பூனைகளுக்கு யாரெல்லாம் எதிரிகள், அதனால பூனைகளுக்கு ஏற்படும் ஆபத்துக்கள் என்னன்னு பார்த்துடலாம். முதல் எதிரி வீதியில் வாழும் நாய்கள்னால பூனைகளுக்கு ஆபத்து ஏற்படலாம். அது திடீரென பூனைகள் மேல பாய்ந்து அதை கடித்து குதறிவிடலாம். அதனால நாய்கள் கண்கள்ல பூனைகள் படாம பார்த்துக்கிறது மிகவும் முக்கியம். இரண்டாவது எதிரி பூனைகளுக்கு பூனைகள்னாலேயே ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது எப்படின்னா, நம் பூனைகள் அல்லது பூனைக்குட்டிகள் வெளியே இருக்கும் போது வீதி பூனைகள் சண்டைக்கு வரும். அப்ப அவை வீட்டு பூனைகளையோ குட்டிகளையோ கடித்து குதறி கொல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி அதிகமா வீதியில் வாழும் ஆண் பூனைகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. எனவே பூனைக்கு பூனையே எதிரிகளாகவும் இருக்கின்றன. மூன்றாவது எதிரி யாருன்னு பார்க்கலாம். சில சமயம் நம் வீட்டு பக்கம் வரும் விஷஜந்துக்கள்னாலையும் பூனைகள் கொல்லப்படுகின்றன. இதுல பாம்பு, பூரான், தேல் போன்ற விஷஜந்துக்களை சொல்லலாம். பூனை இவற்றை பார்த்தா இது கிட்ட சண்டைக்கு போகும். அப்ப இந்த விஷஜந்துக்கள் பூனைகள்னாலேயே கொல்லப்படவும் வாய்ப்பு இருக்கு, அல்லது பூனைய விஷஜந்துக்கள் கடித்து கொல்லவும் வாய்ப்பு இருக்கு. நான்காவது எதிரி ஸ்பீடா வரும் வண்டிகள். இதனால பூனைகள் அடிபட்டு சாக வாய்ப்பு இருக்குது. இப்படி ஸ்பீடா வர்ற வண்டிகளும் பூனைகளுக்கு எதிரிகள் தான். அதனால வாகனம் ஓட்டக்குள்ள வேறு உயிர்களுக்கு ஆபத்து நேராதவாறு அமைதியா பொறுமையா ஓட்டுனா ஓட்டுறவங்களுக்கும் நல்லது, ரோட்ல போற உயிர்களுக்கும் மிகவும் நல்லது. ஐந்தாவது எதிரி நான் எப்பவும் சொல்ற பூனைக்கறி சாப்பிடும் அரக்கர்கள் தான். செல்லமா பாசமா வளர்க்கிற இந்த பூனைகளை மனசாட்சியே இல்லாம ஆட்டாய் போட்டு கொன்று சாப்பிடும் இந்த அரக்கர்களுக்கு என்ன சொன்னாலும் மண்டையில ஏறாது. அதனால இதுங்க கிட்ட இருந்தும் பூனையை காப்பாத்தி வைக்கிறது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குது. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோல சொன்ன மாதிரி உங்கள் பூனைகளுக்கு எதிரியா இருந்து அதற்கு தொல்லை கொடுத்தவர் அல்லது கொன்றவர் யார் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.